எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஏர்டெல்லோடைய ஆண்ட்ராய்ட் டிடிஹெச் செட்டப் பாக்ஸ் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த செட்டப் பாக்ஸில் வந்து நான் என்னென்ன அப்ளிகேஷன் நான் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஎல்சி மீடியா பிளேயருக்கு பதிலாக நான் இன்னொரு சூப்பரான ஒரு ஆப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன அப்ளிகேஷன்? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஒரு 22 விதமான ஓடிடி ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் வந்து நம்ம கனெக்ஷன் வாங்குறோம் அப்படின்னா, ₹699 பிளானில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சேனல் எல்லாமே ஹெச்டி சேனல் எல்லாமே கொடுப்பாங்க. ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா 22 விதமான ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த 22 விதமான ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம தனியாக தான் வந்து 22 விதமான அந்த ஓடிடி ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா அந்த 22 விதமான ஓடிடி ஆப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வந்து இருக்கும். ஏன்னா 22 விதமான ஓடிடி ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலுமே அதை வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த ஓடிடி எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். இன்றைக்கி இந்த டவுட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணிடலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஸோ பாக்ஸை வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாருங்கள், நான் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வச்சுருக்கிறேன், அமேசான் ப்ரைம் வந்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளே. இது வந்து கண்டிப்பான முறையில் இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ப்ளே ஆப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 22 விதமான ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு ஆப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணாலே போதும். இப்போ நான் அந்த சேனல்ஸ் அப்படின்றதில் போகிறேன். இதில் பாருங்கள், எம்எக்ஸ் பிளேயரு, சோனி லீவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டு. இந்த சன் நெக்ஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்லேயே வந்து எடுக்காது. நீங்கள் இந்த சன் நெக்ஸ்ட் மட்டும் தனியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? சன் நெக்ஸ்ட்னு இதில் காட்டும். ஆனால் நீங்கள் இந்த சன் நெக்ஸ்ட்டை ஓகே கொடுத்தீங்கன்னா இது டைரெக்டாக வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஆப்பை தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒன்று மட்டும்தான் நீங்கள் சன் நெக்ஸ்ட் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். மித்தபடி இந்த சோனி லீவாக இருக்கட்டும், இந்த எம்எக்ஸ் பிளேயராக இருக்கட்டும், இந்த மித்தபடி இந்த ஆஹா இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் தனியாக ஆப் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆஹா அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்புக்குள்ளேயே வந்து இந்த ஆஹாவோட என்னென்ன படமெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பார்த்துக்க முடியும். நீங்கள் தனியாக வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அப்படிலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிரும். அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி, லேட் ஆகிற மாதிரிலாம் வந்து பாக்ஸ் வந்து அப்படியே அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜியோ சினிமா. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான காசும் கொடுக்க தேவையில்லை. இது வந்து ஏர் ஃபைபரோட சப்ஸ்கிரிப்ஷனில் வருதான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஜியோ சினிமாலாம் வராது. ஏன்னா இது வேறு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அவங்க தனியாக ஜியோ ஏர் ஃபைபர் வச்சுருக்காங்க. அவங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தந்தி ஒன் இது பார்த்தீங்கன்னா நான் நிறையா அந்த ஆஞ்சநேயர் நாடகம், சனீஸ்வரன் நாடகம் இதெல்லாம் நிறையா பார்ப்பேன். அதுக்காண்டி இந்த தந்தி ஒன் அப்படின்ற அந்த ஓடிடியை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஆப் தனியாக இருக்குது பாருங்கள். இந்த சன் நெக்ஸ்ட் ஆப் வந்து தனியாக இருக்கணும். மித்தபடி ஆஹா, இந்த சோனி லிவ்வு, எம்எக்ஸ் பிளேயரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுலேயே நீங்கள் அந்த ஏர்டெல்லோட எக்ஸ்ட்ரீம் வழியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இது எஃப்எக்ஸ், இது வந்து ஃபைல் மேனேஜர். ஸோ இதை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் ஃபைல் மேனேஜர், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைல் மேனேஜர். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மித்த ஆப் எந்த ஆப்புமே வந்து ஃபைல் மேனேஜருக்கு டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செட்டப் பாக்ஸ், நீங்கள் செட்டப் பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருந்தாலும் சரி, எந்த டிவைஸில் வந்து இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது, ஸ்டோரேஜில் வந்து ஃபோட்டோவா, வீடியோவா, அப்ளிகேஷனா என்னென்ன ஸ்டோரேஜெல்லாம் வந்து பிடிச்சிருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நான் பென்ட்ரைவர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டோரேஜ்னு காட்டுது பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து யூஎஸ்பியில் வந்து என்னென்ன இருக்குதுன்றதை வந்து நம்ம தனியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 4 மூவிஸ் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மெயின் ஸ்டோரேஜ் அப்படின்னு போனீங்கன்னா இது எல்லாமே வந்து டிவியில் இருக்கிற அதாவது செட்டப் பாக்ஸில் இருக்கிற ஸ்டோரேஜ். ஏர்டெல் செட்டப் பாக்ஸில் வந்து இந்த ஃபோல்டர் எல்லாமே வந்து இருக்குது.
இந்த ஃபோல்டர்லலாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இந்த ஆண்ட்ராய்டு இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா, உள்ள டேட்டா, மீடியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு செட் டாப் பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ். இந்த மாரி நீங்க தனித்தனியா பார்த்துக்க முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குது, நீங்க தனியா மெமரி கார்டோ இல்ல பென் டிரைவரோ தனியா இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுல உள்ள ஸ்டோரேஜ்ல என்னென்ன இருக்குதுன்றத தனித்தனியா பார்த்துக்க முடியும். ரீசென்ட்டா வந்து என்னென்னலாம் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாமே இதுல வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம கிளீனிங் டூல் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில பாருங்க மெயின் ஸ்டோரேஜ்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 9.5 ஜிபி வந்து குடுத்துருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா 7.5 ஜிபி தான் வந்து ஃப்ரீயா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் 2 ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பென் டிரைவர் யூஎஸ்பி ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும், இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஜிபி தான் வந்து ஃப்ரீயா இருக்குது. ஏன்னா இது வந்து 32 ஜிபி அதனால 29 ஜிபி காட்டுது. கிட்டத்தட்ட 10 ஜிபி வரைக்கும் ஃப்ரீயா இருக்குது. ஸோ இந்த மாரி நீங்க தனித்தனியா பார்த்துக்க முடியும். இந்தா கீழ பாருங்க டாக்குமெண்ட்ல வந்து 0% தான். மித்தபடி பாருங்க 28% வந்து வீடியோ வச்சிருக்கிறேன். 31% வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் எடுத்திருக்குது. இது எல்லாமே நீங்க அக்யூரேட்டா வந்து இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் மேனேஜரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ரிமூவ் டூப்ளிகேட்டர்ஸ் அதாவது டூப்ளிகேட் இமேஜா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரக்ட்டா நீங்க இங்க போய் டூப்ளிகேட் ஃபைல வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளேயர். இந்த ஜஸ்ட் பிளேயர் அப்படின்ற இந்த ஆப்ப வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்ப நான் இப்போ ஓப்பன் பண்றேன் பாருங்க. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் மேனேஜர் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இதுல தான் செலக்ட் ஆகியிருக்குது. இப்ப நான் அத என்ன பண்றேன்னா, அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். இப்ப பாருங்க, அதாவது வீடியோவா இருக்கட்டும், வீடியோ மட்டும் தான் அதில சப்போர்ட் ஆகும். இமேஜ் எல்லாம் வராது. ஆடியோவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல வந்து சப்போர்ட் ஆகாது. சரிங்களா? நீங்க ஆடியோ பாட்டெல்லாம் கேட்பீங்க, MP3 சாங்கெல்லாம் கேட்பீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கு தனியா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஜஸ்ட் ப்ளே அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்லி வீடியோவுக்கு மட்டும் தான் இந்த ஆப். சரிங்களா? எதுக்காண்டி VLC இந்த கோடி இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இத பத்தி நான் போன வீடியோலயே வந்து டீட்டெயில்டா வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கல அப்படின்னா, மேல ஐ கார்ட்ல தர்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்ட் ப்ளே அப்படின்ற இந்த ஆப்ப தான் நான் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சூப்பராவே இருக்குது. VLC மீடியா பிளேயர விட இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே இருக்குது. ஆனா, இதுல ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VLC மீடியா பிளேயர ஓப்பன் பண்ணோனே என்னென்ன வீடியோலாம் வச்சிருக்கிறோமோ, ஆடியோலாம் வச்சிருக்கிறோமோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஆனா, இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா, அப்படி தெரியாது. இந்த மாரி தான் காட்டும். நீங்க தான் போய் ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபோல்டர செலக்ட் பண்ணி, எந்த ஃபோல்டர்ல போய் வீடியோ இருக்குதோ, அத நீங்களா வந்து ஃபோல்டருக்குள்ள போயி வீடியோ ஃபைல்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு நீங்க ப்ளே பண்ணா மட்டும் தான், இந்த ஆப்ல வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகுமே தவிர, VLC மாரி உங்களுக்கு சிம்பிளா எல்லாமே முன்னாடி வர்ற மாரி காட்டாது. ஸோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ல ஒரே ஒரு பிரச்சனை. ஆனா, VLCய விட இது சூப்பரா இருக்கும். எதுக்காண்டி சூப்பரா இருக்கும்னு நான் சொல்றேன் அப்படின்றத, நான் போன வீடியோவிலேயே நான் ஒரு வீடியோவா போட்டுட்டேன். ஸோ, அந்த வீடியோவ மறக்காம கண்டிப்பான முறையில நீங்க செக் பண்ணி பார்த்தே ஆகணும். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, Disney Plus Hotstar அவ்வளோதான். மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ, இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ, நீங்க அடிக்கடி ஓயாம யூஸ் பண்ணுவீங்க, அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, அந்த மாரி அப்ளிகேஷன வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் சும்மாவே இருக்கும் அப்படின்ற அந்த மாரி அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிருங்க. சரிங்களா? ஏன்னா, ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாச்சு அப்படின்னா, உங்க வந்து ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு. அதுக்காண்டி தான். ஸோ, ஓகே. இப்ப நான் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 22 விதமான OTT ஆப்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயா வந்து குடுக்குறாங்க. நம்ம அப்ளிகேஷன்லாம் வந்து தனியா வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ப மட்டும் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அதிலேயே நீங்க இந்த 22 விதமான OTT ஆப்ஸ வந்து அதுக்குள்ளேயே நீங்க வந்து போய் பார்த்துக்கலாம். சன் நெக்ஸ்ட் மட்டும் நீங்க தனியா வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். அது வந்து டைரக்ட்டா அதுக்குள்ளேயே வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ, சன் நெக்ஸ்ட் ஆப் மட்டும் நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ணா போதும். மித்தபடி பேலன்ஸ் 21 விதமான OTT ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் வழியாவே வந்து நம்ம ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ, உங்களுக்கு அடுத்ததா வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம்.